ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆயிஷா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். போன முறை பார்த்தீங்கன்னா சில நபர்கள் அப்ளை பண்ண முடியாமலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிஜெக்ட் ஆகி மேல்முறையீடு நம்ம பண்ணியுமே அவங்களுக்கு சரியான முறையில் ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இன்னுமே 1000 ரூபாய் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரெகுலராக வராமலே இருக்குது. பலருக்கு டோட்டலாக ரிஜெக்டே ஆயிடுச்சு. இப்போ நடைபெற்ற நம்ம சட்டமன்ற கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது சம்பந்தமாக பேசியிருக்காங்க. அதாவது என்னென்னா, புதிய விண்ணப்பம் இந்த 2025 வரவேற்கப்படுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதுக்கான தகுதிகள் என்ன, எப்போது விண்ணப்பிக்கணும், எந்த டைமில் விண்ணப்பிக்கணும், அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர தகவல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு அதுக்கான ரிப்ளைவை நான் உடனே பண்ணுறேன். இப்போது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரூபாய் 1000 நம்மளுடைய வங்கி கணக்கில் ரிசீவ் ஆகிற மாதிரி கடந்த வருஷத்துலேருந்து இது ரன்னிங்கில் இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 தவணைக்கான அமௌண்ட் ரெகுலராக பயனாளிகளுடைய அக்கௌண்ட்டில் செலுத்திட்டு வராங்க. இதை அப்ளை பண்ண சிலருக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பமானது நிராகரிக்கப்பட்டு அவங்க மறுபடியும் மேல்முறையீடும் பண்ணியிருந்தாங்க. மேல்முறையீடு பண்ணியுமே மறுபடியுமே அவங்களுடைய விண்ணப்பமானது நிராகரிக்கப்பட்டுட்டே போனதுனால திருப்பி அதுக்கான ஆப்ஷனோ அதுக்கான வழிமுறைகளோ நமக்கு கிடைக்காதனால நம்மளும் அப்ளை பண்ணாமல் அப்படியே விட்டுருப்போம். நிறைய பயனாளிகள் இதுலேருந்து வெளியில் போயிட்டாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். என்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் எப்போ நம்ம அப்ளை பண்ண முடியும், அதுக்கான வாய்ப்புகள் எப்போ கொடுப்பாங்க, அதுக்கான அப்டேட் ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எஸ்எம்எஸ் மெசேஜ்லாம் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கு ரிப்ளை பண்ணுற விதமாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோ மேக் பண்ணி போட்டுட்ருக்கேன். இது சார்பாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசு தரப்புலேருந்து அப்பப்போ ஒரு அப்டேட் வந்துட்டு தான் இருக்குது. அது தொடர்பாக பார்த்தீங்கன்னா இப்போ நடைபெற்ற சட்டமன்ற பேரவை கூட்டத்தில் இது சம்மந்தமாக பேசியிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஜூன் மாதம் முதல் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 1.14 கோடி பேருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய்ங்கிறது வழங்கப்பட்டு வருது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த 15ஆம் தேதிங்கிறது கரெக்டாக போட்டுடுறாங்க. சப்போஸ் 15, 14 ஏதாவது ஃபெஸ்டிவல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 12, 13 டேட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு கிரெடிட் பண்ணிடுறாங்க. இப்போ ஒரு ஸ்கீம் போயிட்டு இருக்கு இல்லையா, மக்களுடன் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போயிட்டு இருக்கு இல்லையா, அந்த திட்டம் தொடர்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 9000 இடங்களில் முகாம் நடைபெற உள்ளதான். அந்த முகாமில் இதுக்கு புதிய விண்ணப்பம், அதாவது மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு நம்ம புதிய விண்ணப்பம் விண்ணப்பிக்கிறோம் இல்லையா, அவங்க அந்த முகாமில் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சட்டப்பேரவையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இன்னும் சில தகவல் சொல்லியிருக்காங்க. அதை கொஞ்சம் வீடியோ லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 9000 முகாம் போடுறாங்கல்ல, இந்த முகாமில் தான் நம்ம புதிய விண்ணப்பத்தை நம்ம விண்ணப்பிக்க போகிறோம். ஸோ அது விண்ணப்பிக்கிறதுக்கான பர்மிஷன் ஆர்டர் எல்லாமே பாஸ் பண்ணியிருக்காங்க. ஜூன் மாதம் இந்த முகாமானது நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக கிளியராக சொல்லியிருக்காங்க. இந்த சட்டப்பேரவை கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா விடுபட்டவங்களுக்கு கண்டிப்பாக கூடிய விரைவில் மகளிர் உரிமை தொகையானது கண்டிப்பாக வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் தகுதியான மகளிர் அனைவருக்குமே இந்த உரிமை தொகையானது வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பு சட்டப்பேரவையில் விட்டிருக்காங்க. இந்த ஸ்கீமில் பயன் பெறாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்ல ஒரு அப்டேட் தான். அது மட்டும் இல்லை, இதுக்கான விண்ணப்பம் எங்கே கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கே முகாம் போடுறாங்க இல்லையா, அந்த முகாமில் கண்டிப்பாக இதுக்கான ஃபார்ம் கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நமக்கு என்னென்ன ப்ரூஃப் வேணும் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலுமே இப்போ நான் ஒரு சின்னதாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அந்த வீடியோ லிங்க்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ரேஷன் கார்டு, அதாவது உங்களுடைய குடும்ப அட்டை இருக்குது இல்லையா, அதை கண்டிப்பாக கையில் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டை கையில் வச்சுக்கோங்க. இன்னொன்று உங்களுடைய இபி பில், ஓகேவா, அந்த இபி பில் கையில் வச்சுக்கோங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் ஒன்று கையில் வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நான் மறுபடியும் சொல்லிடுறேன், உங்களுடைய குடும்ப அட்டை, அதாவது அந்த ஸ்மார்ட் கார்டு, ஆதார் கார்டு ப்ளஸ் உங்களுடைய மொபைல் நம்பர், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இபி பில் கனெக்ஷன், அதுக்கான பில்லு. நீங்கள் முகாமுக்கு போகும்போது இந்த ப்ரூஃப் எல்லாம் கையில் கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. அதே போல் 21 வயது பூர்த்தியான மகளிர் யாராக இருந்தாலுமே அவங்க கண்டிப்பாக இதில் அப்ளை பண்ணிக்க முடியும். உங்களுக்கான ஆண்டு வருமானம், அது மட்டும் இல்லாமல் ஒரு இபி பில் கனெக்ஷன் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில தொகையெலாம் அவங்க நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம கிளியராக வீடியோ போட்டிருக்கோம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே போல் 4 சக்கர வாகனமான காரு, டிராக்டர், லாரி இது மாதிரிலாம் நம்ம வச்சுருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்பில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஐடி பில் பண்ணியிருக்கக்கூடாது.
இது போல் இருக்கக்கூடிய பர்சன்ஸாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிடும். முகாம் போடுற டைமில் கண்டிப்பாக நமக்கு ஒரு அப்டேட் கொடுப்பாங்க. அந்த டைமில் வந்து நம்ம இந்த ஃபார்ம் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் என்னங்கிறத பற்றி நம்ம இன்னொரு வீடியோ கூட நான் வந்து சேனலில் வந்து போடுறேன். அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கண்டிப்பாக வந்து அந்த முகாமில் தான் வந்து அவங்க வந்து இந்த ஃபார்ம் கொடுக்குற மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. நீங்கள் மற்ற டாக்குமெண்ட்டாக நான் சொன்னேன் இல்லையா, அதை மட்டும் நீங்கள் வந்து ஷுவராக இப்போயே வந்து நீங்கள் ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. முகாம் போடுற டைமில் நம்ம அதுக்கு இதுக்கும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த முகாமை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ நம்ம பண்ண வேண்டியது ஜூன் மாதம் மக்களுடன் முதல்வன் அப்படிங்கிற முகாம் வந்து எந்தெந்த ஏரியாவில் போடுறாங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஸோ அந்த டைமில் ஏதாவது செட்டில் கூட நமக்கு வர வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்ததுன்னா நான் கண்டிப்பாக அதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் விரும்புகிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்குங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம இது சம்மந்தமான மற்ற வீடியோ நம்ம போடும்போது உங்களுக்கு உடனுக்குடனே உங்களுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை டச் பண்ணிவிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லாமல் இருந்தாலுமே கூட ஆல்ரெடி இது மாதிரி ஒரு ஸ்கீமில் அப்ளை பண்ண முடியாமல் தவிச்சிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த தகவல் வந்து பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா இதில் உள்ள டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஓகே, தேங்க்யூ, பபாய்.